எப்பவுமே இந்த அரசியல் கட்சிகள் வந்து தனித்தனி கூட்டணிகளாக நிற்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும், திமுக தலைமையிலயும் ஒரு கூட்டணியும் இருக்கு. விஜய் தனியா நிற்கிறாரு. கூட்டணி அமைக்கும். இன்னும் கூட்டணிகள் சேரல. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கண்டிப்பாக தனித்தே நிற்கிறேன்னு அறிவிச்சுட்டாரு. இது வந்து ஒரு புறம் போயிட்டுருக்கு. இப்போ நிகழ்வுகள பாருங்க. முன்னாடிலாம் வந்து எங்கள் கூட்டணி மிகவும் கொள்கை கூட்டணி, கட்டுப்பாடான கூட்டணி, சிதைவு இல்ல, பிரச்சனை இல்ல, நாங்கலாம் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தந்தி டிவி வந்து குறைந்த பிரச்சனைகள் உள்ள கூட்டணி எது? அதிக பிரச்சனை உள்ள கூட்டணி எது? அப்படின்னு பட்டிமன்றமே நடத்துகிற அளவுக்கு இந்த இரு கூட்டணி கட்சிகளும் பிளவுகள சந்திச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சன உண்மையா இருக்கு. உண்மையிலேயே பாருங்க, அதிமுகவுல டிடிவிய சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸ சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அங்கிட்டு ஒரு பிரச்சனை. பாமக வருமா தெரியாதா? அங்கிட்டு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதே திமுக சைடு வாங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா, இதுவரையும் கட்டுக்கோப்பா இருந்தோம். நாங்க எம்பி எலெக்ஷன ஜெயிச்சோம், 2 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கோம். எம்எல்ஏ எலெக்ஷன ஜெயிச்சிருக்கோம். அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொன்னாலும், அங்கேயும் பாருங்க காங்கிரஸு எங்களுக்கு வந்து 2 அமைச்சர்கள் 2 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, திருச்சி வேலுசாமி அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அங்க அங்க அதுக்கு முன்னாடியே கார்த்தி சிதம்பரம் கேட்டிருந்தாரு, எங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு வேண்டும். எங்களுக்கும் கூட்டணி ஆட்சியில பங்கு இருக்கு. அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாரு. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ கொஞ்சம் சைலண்ட் தான் இருக்குது. ஆனா, அந்த கூட்டணிக்குள்ளேயும் பிளவு இருக்கு. பாருங்க சண்முகம் கம்யூனிஸ்ட்காரர் என்ன சொல்றாரு, உண்மையிலேயே இந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. அதுக்கு வந்து அஜித் காவல் மரணமே சாட்சி. அதுபோல 24 லாக்அப் டெத் வந்து இந்த ஆட்சியில நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு மிக கொடுமையா, கேவலமா இருக்கு அப்படிங்கிறத கூட்டணி கட்சியில இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகமே சொல்றாரு. பாருங்க, ஒரு கூட்டணிக்குள்ள எவ்வளவு முரண்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ணெதிரே நம்மளே பார்க்குறோம். ஆனா, அதே திமுகவுக்கு தான் ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம சண்முகமும் சரி, மதிமுக தலைவர் கோபால்சாமியும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் சரி, இன்னும் பிற கட்சிகளும் ஓட்டு கேட்க தான் வரப்போறாங்க. இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குதுங்க. விலைவாசி உயர்வுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க கூட்டணி அவங்க சேர்ந்து வரப்போறாங்க. இந்த சைடு பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமிய அவரு நம்ம தினகரன்லாம் எங்க கூட்டணிக்கு வரக்கூடாது. சசிகலா நாங்க சேர்க்க மாட்டோம். எங்க கட்சி வந்து பிளவு அதாவது கட்சிக்குள்ள பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் நாங்க விலக்கிட்டோம். அவங்கள ஒருபோதும் நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம பாமகவும் இன்னும் சேரல. நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற அந்த எந்த விஷயத்தையுமே அவங்களால செய்ய முடியல. ஒரே கட்சி தான் வந்து சேர்ந்திருக்கு. அதுவும் ஏற்கனவே பிளவுபட்டு, பிரச்சனைப்பட்டு, அது பல இன்னல்கள சந்திச்சு, இப்ப தான் வந்து பிஜேபிய கட்டமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் அங்க பிரச்சனை வருது. அவரே என்ன சொல்றாரு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து, "எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தால், அ விஜய் அவர்கள்லாம் வந்தாங்கன்னா, நாங்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம்." அப்படின்ட்டு அவருக்கு வந்து சொல்றாங்க. எ எவ்வளவு பாருங்க, ஏற்கனவே இருக்கிற தன்னிட்ட இருக்கிற செல்வாக்கெல்லாம் இழக்குறாங்க. அத அவங்க மறுபரிசீலனை செய்ய தயாரா இல்ல. ஆனா, வெளியில இருக்கிற யாரோ இருக்கிற கூட்டணிகள வாங்க, வாங்க, வாங்கன்னு திமுகல இருக்கிற கூட்டணியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அழைச்சுக்கிட்டு இருக்காரு. இத மையப்படுத்தி தான் தந்தி டிவி வந்து இந்த இது பட்டிமன்றத்தையே வச்சிருக்கதா நான் நெனைக்கிறேன். திமுக கூட்டணியிலயும் பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணியிலயும் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் இது நம்ம விஜய் அவர்கள் கூட்டணியே அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து கூட்டணி இல்லாம தான் நான் எலக்ஷன் சந்திக்க போறேன்னு சொன்னாரு. இந்த பட்டிமன்றத்த நம்ம பார்க்கிறபோது, திமுகவுக்கும் போட வேண்டாம், அதிமுகவுக்கும் நம்ம போட வேண்டாம். விஜயா இல்ல நாம் தமிழர் கட்சியாங்கிற ஒரு சாய்ஸோட போயிருவோம். அதிகபட்சமா நாம் தமிழர் கட்சிக்கு போயிருவோம்னு கொஞ்சம் பாருங்க. எது உங்களுக்கு தோணுதோ அத செய்யுங்க.